Hello everyone, welcome back to RS and Dhiya's channel. Today we are going to see for beginners level English. அதாவது சிம்பிளான சென்டென்சஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 30 அண்ட் above சென்டென்சஸ் பார்க்கலாம். இது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான், ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஒன், வாங்க. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். உட்காருங்க. பி சீட்டட், பி சீட்டட். எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ. நான் நன்றாக இருக்கிறேன். ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன். அதே உடம்பு சரியில்லாதவங்ககிட்ட நமக்கு எப்படி இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க ரிப்ளை? ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஆல் ரைட் அப்படி சொல்லலாம். எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஹவ் ஆர் ஆல், ஹவ் ஆர் ஆல். எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள்னு ஆல் ஆர் ஃபைன், ஆல் ஆர் ஃபைன். முழுவதும் நன்றாக இருக்கிறது, ஏதாவது ஒன்றை முழுவதும் நல்லாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்சல்யூட்லி வெல், அப்சல்யூட்லி வெல். ஏதாவது சாப்பிடு, ஹாவ் சம்திங், ஹாவ் சம்திங். இப்போ இல்லை அல்லது இப்போ வேண்டாம், நாட் நவ், நாட் நவ். கவலைப்படாதே, டோன்ட் பாதர் அல்லது டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஒரி அப்படின்னு சொல்லாமல் வரி, டோன்ட் வரி அப்படி சொல்லணும், அல்லது டோன்ட் பாதர் அப்படி சொல்லலாம். ஓய்வாக உணரு, ஓய்வை உணரு. ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ. ஒரு நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட். ஏதாவது சொல், சே சம்திங், சே சம்திங். அமைதியாக இருக்காதே, டோன்ட் பி குவைட். அதே அமைதியாக இரு அப்படின்னா பி குவைட், பி குவைட் அப்படி சொல்லுவோம். சில இடங்களில் அமைதியாக இருக்காதே, தட்டி கேளு, பேசு, எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது டோன்ட் பி குவைட் அப்படி சொல்லலாம். தவறாக ஏதாவது, தவறாக ஏதாவது நடந்துருச்சா? எனிதிங் ராங், எனிதிங் ராங். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் நைஸ், எவ்ரிதிங் இஸ் நைஸ். பிறகு என்ன? தென் வாட், தென் வாட். பெருசாக ஒன்றும் இல்லை, நத்திங் ஆஸ் மச், நத்திங் ஆஸ் மச். மறைக்காதே, டோன்ட் ஹைட், டோன்ட் ஹைட். எனக்கு கிடைச்சிருச்சு, ஐ காட் இட், ஐ காட் இட். இப்போ ஃபோன் நம்பர் கேட்டிருப்போம், அவங்க கொடுக்குங்க ஃபோன் நம்பர் கேட்டிங்கல்ல அப்படின்னா, இல்லை எனக்கு கிடச்சிருச்சுங்க அப்படிங்கும்போது ஐ காட் இட் அப்படி சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருளை ஒரு மொபைல் ஒரு பக்கம் வச்சுட்டு தேடிட்டு இருப்போம், கிடச்சிதா அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஐ காட் இட், கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நேரமாக அப்படிங்கும்போது ஃபார் ஹவு லாங் டைம் அப்படி கேட்கலாம், அல்லது ஃபார் ஹவு லாங், எவ்வளவு நாட்களாக அப்படின்னு சொல்கிறதுக்கும் கூட ஃபார் ஹவு லாங் அப்படி யூஸ் பண்ணலாம். பல நாட்களாக அப்படிங்கும்போது ஃபார் மெனி டேஸ், ஃபார் மெனி டேஸ். அப்படியா? இஸ் இட் ஸோ, இஸ் இட் ஸோ. ஆமாம் அதுதான், ஆமாம் இருக்கிறது, ஆமாம் அதுதான், ஏஸ் இட் இஸ், ஏஸ் இட் இஸ். அதே ஆமாம் இருக்குது அப்படிங்கும்போது ஏஸ் இட் இஸ் அப்படி சொல்லலாம். இல்லை இது இல்லை, நோ இட்ஸ் நாட், நோ இட்ஸ் நாட். இது கேள்விப்பட்டது, இட்ஸ் எ ஹியர்சே, இட்ஸ் எ ஹியர்சே. உண்மையை சொல், டெல் த ட்ரூத், டெல் மீ த ட்ரூத். என்கிட்ட உண்மையை சொல் அப்படி சொல்லலாம். இது பொய்யானது, இட்ஸ் ஃபேக், இட்ஸ் ஃபேக். இவ்வளவு தான், திஸ் இட், திஸ் இஸ் இட். இது கண் துடைப்பு, இட்ஸ் ஐ வாஷ், இட்ஸ் ஐ வாஷ். இட்ஸ் அன்ரியல் அப்படின்னா இது உண்மையல்ல, இது உண்மையல்ல. திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அதைத்தான் இட்ஸ் அன்ரியல் அப்படி சொல்லலாம், அல்லது திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படி வேணாலும் சொல்லலாம். I think this class will be useful to you. If you like this class means please give your like and share to your friends as usual. Don't forget to subscribe our channel or Dhiya's channel. Thank you for watching.